நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வருகை. இவ்வருடத்தின் முதல் பாராளுமன்ற அமர்வு இன்று. தேசிய வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு இன்றுடன் 54 வருடங்கள் பூர்த்தி. ஜிசிஇ உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை மார்ச் மாத கடைசியில் விநியோகிக்க நடவடிக்கை. உலகச் செய்திகளில் தீவிர கோவிட் தொற்றுக்கு மத்தியில் பிரிட்டனில் இறுக்கமான கட்டுப்பாடுகள். விளையாட்டுச் செய்தியில் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்டின் 3வது நாள் இன்று. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்கிறார். அவர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இங்கு வருகை தருவதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரில் இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அவர் இலங்கை வெளிவிவகார அமைச்சருடனும் பேசுவார். புதிய வருடத்தில் முதலாவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். புது வருடத்திற்கான பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு இன்று இடம்பெறவுள்ளது. சாப்பு மற்றும் அலுவலக பணியாளர்கள் தொடர்பான திருத்த சட்டமூலம் உள்ளிட்ட 4 திருத்த பிரேரணைகள் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. நாளை குற்றவியல் கோவை திருத்த பிரேரணை உள்ளிட்ட 3 பிரேரணைகள் மீதான விவாதம் இடம்பெறும். நாளை மறுதினம் புலமை சொத்து பிரேரணை மீதான 2ஆம் வாசிப்புடன் விமான நிலைய வரி உள்ளிட்ட 10 கட்டளைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இன்றைய தினமும் எதிர்வரும் வியாழக்கிழமையும் ஆளும் கட்சி சமர்ப்பிக்கும் ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதமும், நாளைய தினம் எதிர்க்கட்சி சமர்ப்பிக்கும் ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதமும் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சி சமர்ப்பிக்கும் நாட்டின் சமகால நிலவரம் பற்றிய ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் காலை 9:30 முதல் 1 மணித்தியாலம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல கேள்விக்கு விடையளிக்க ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்க சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்திருக்கிறார். எதிர்கால சந்ததியினை நிர்மூலமாக்கும் போதைப்பொருள் பழக்கத்தினை இல்லாது ஒழிக்க அரசாங்கம் திட சங்கல்பம் பூண்டிருக்கிறது. இதற்காக கடந்த சில நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் பெருந்தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது என்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன மேலும் தெரிவித்தார். எமது நிலையத்திற்கு கருத்து வெளியிட்ட போது முப்படைகள் மற்றும் போலீசாரின் துணையுடன் போதைப் பொருள் கடத்தலை முறியடிப்பதற்குரிய செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை மார்ச் மாத கடைசியிலோ ஏப்ரல் முற்பகுதியிலோ வெளியிடப் போவதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் பல்கலைக்கழக அனுமதிக்கான தேவைகளை குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்றி கால தாமதத்தினால் மாணவர் அடையக்கூடிய இழப்புகளை சீர் செய்யப் போவதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தகவல் அறிவித்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் வரை பிற்போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாணவர்களுக்கு எதுவித கால தாமதமும் ஏற்படாத வகையில் பெறுபேறுகளை சீக்கிரமாக வெளியிடப் போவதாகவும் உயர்தர வகுப்புகளை ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப் போவதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். மேல் மாகாணத்திலும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களிலும் உள்ள பாடசாலைகளை தவிர நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை திங்கட்கிழமை மீளவும் திறப்பதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகளில் உள்ளவற்றை தவிர மேல் மாகாணத்தைச் சேர்ந்த ஏனைய பாடசாலைகளில் தரம் 11ற்கான வகுப்புகளை எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சைக்கு முன்னதாக
மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும் என்று கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வாண்டிற்குரிய பாடப்புத்தகங்கள் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய பாடசாலைகளை நடத்தவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். திணைக்களமாக இயங்கிய தேசிய வானொலி கூட்டுத்தாபனமாக ஸ்தாபிக்கப்பட்டு இன்றுடன் 54 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. திணைக்களமாக இயங்குவதில் எழுந்த சிரமங்களை நீக்கி சிறப்பான சேவையினை வழங்கும் நோக்கத்தோடு 1967 ஆண்டு ஜனவரி 5 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போதைய பிரதமர் டட்லி சேனாநாயக்க கூட்டுத்தாபனத்தினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். 1972 ஆண்டில் குடியரசு யாப்பு அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து கூட்டுத்தாபனத்தின் பெயரில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. 1925 ஆண்டு பிரிட்டன் ஆளுநராக கடமையாற்றிய கியூ கிளிஃபர்ட் அந்த வருடத்தில் டிசம்பர் 16 இலங்கையில் தேசிய வானொலி சேவையினை ஆரம்பித்து வைத்தார். அது 1949 ஆண்டு செப்டம்பர் 30 வரை தபால் திணைக்களத்தில் இயங்கியது. 1949 ஆண்டு அக்டோபர் 1 ரேடியோ சிலோன் என்கின்ற பெயரில் அரச திணைக்களமாக மாற்றப்பட்டது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 54வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரதான அலுவலக வளாகத்தில் இன்று முழு இரவு பிரித் பாராயணம் இடம்பெறும். இலங்கை வானொலியின் 95வது ஆண்டு நிறைவையும் இது கூட்டுத்தாபனமாக ஸ்தாபிக்கப்பட்ட 54வது ஆண்டு நிறைவையும் முன்னிட்டு பிக்குமாருக்கு தானம் வழங்கப்படும். திவுலப்பிற்றி பாலியகுட சிறைச்சாலை குத்தரைகள் சார்ந்து கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41,498 வரை அதிகரித்திருக்கிறது. நேற்று 467 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். இலங்கையில் நிகழ்ந்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 215 அதிகரித்தது. நேற்று 2 மரணங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டன. ரத்னபுரியைச் சேர்ந்த 71 வயதுடையவரும் 86 வயதுடையவரும் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தார்கள். கோவிட் தொற்றி உயிரிழந்தவர்களின் பிரேதங்களை அடக்கம் செய்வதை அனுமதிப்பதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவியான சிறப்பு மருத்துவ நிபுணர் பத்மா குணரத்ன கூறிய கருத்து தொடர்பிலான கருத்தாடல் ஏற்பாடாகியிருக்கிறது. இந்த கருத்தாடல் மருத்துவ சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெறும். கோவிட் தொற்றி இறப்பவர்களின் சடலங்களை எரிப்பதா புதைப்பதா என்பதை ஆராய்ந்த தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை சுகாதார அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் டாக்டர் பத்மா குணரத்னவின் கருத்து பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியிருக்கிறது. அவை உள்நாட்டு செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. போலீஸ் நிலையங்களை தரப்படுத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பமாகிறது. இதற்குரிய முன்னோடி திட்டம் களுத்துறை பாணந்துறை பிரதேசங்களில் அமுலாகும் என்று போலீஸ் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திருமதி ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்தார். நாட்டில் உள்ள 494 போலீஸ் பிரிவுகள் சார்ந்த எல்லைகளை நிர்ணயிப்பதில் எழுந்துள்ள நெருக்கடிகளை தீர்ப்பது தரப்படுத்தலின் நோக்கமாகும். ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 2 போலீஸ் பிரிவுகள் இயங்கும் நிலையில் பிரச்சனைகள் தோன்றியிருக்கின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கேகாலையில் வத்துரகம கொடவல ஓயாவிற்கு குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலத்தின் நிலை ஆபத்தானதாக இருக்கிறது என்று பிரதேசவாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பாலம் 15 வருடங்களுக்கு முன்னர் வெள்ளத்தால் சேதமடைந்தது. இதனை மழைக்காலங்களில் பயன்படுத்த முடியாதுள்ளது என்று எமது செய்தியாளர் அறிவித்திருக்கிறார். பாலத்தை துரிதமாக செப்பனிட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. இதனை சபரகமு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம்
பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். இங்கிலாந்தில் கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்காக புதிய கட்டுப்பாடுகள் அமலாவதனால் அனுமதிக்கப்பட்ட காரணங்களை தவிர்த்து சகலரும் வீடுகளில் இருக்க வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். புதிய கட்டுப்பாடுகள் பிப்ரவரி நடுப்பகுதி வரை அமலாகக்கூடும் என்று பிரதமர் கூறினார். இங்கு சகல பாடசாலைகளும் மூடப்படும். பிள்ளைகள் இன்று தொடக்கம் தொலைக்கல்வி மூலம் கல்வியினை தொடருவார்கள். தொற்றுக்கள் தீவிரம் பெறுகின்ற நிலையில் அடுத்து வரும் வாரங்களில் அதிக பாதிப்பு ஏற்படலாம் என்று பிரிட்டன் பிரதமர் குறிப்பிட்டார். சவுதி அரேபிய அரசாங்கம் கட்டாருக்காக எல்லைகளை திறக்கப் போவதாக குவைத் அறிவித்துள்ளது. இது கட்டாருக்கு எதிராக அயல் நாடுகளை திசை திருப்பச் செய்த நீண்டகால நெருக்கடியில் திருப்புமுனையாக இருக்கும் என்று BBC அறிவித்திருக்கிறது. இன்று சவுதி அரேபியாவில் வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக சவுதி அரேபியா கட்டார் பிரஜைகளுக்காக வான் தரை எல்லைகளை திறக்கிறது. கட்டார் பயங்கரவாதத்திற்கு துணை போவதாக கூறி 3.5 ஆண்டுகளுக்கு முன்னர் அயல் நாடுகள் கட்டாரின் மீது தடை விதித்திருந்தன. மாஸ்கோ நகரின் மெட்ரோ ரயில் சேவைகளில் கடமையாற்றுவதற்காக பெண் சாரதிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சில தொழில்களில் பெண்கள் கடமையாற்றுவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதை அடுத்து முதல் தடவையாக 12 பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது புதியதொரு யுகத்திற்கு வித்திடும் என்று மாஸ்கோ நகர போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. மாஸ்கோவில் பெண்களை ரயில் சாரதிமாராக சேர்ப்பது 1980களின் முற்பகுதியில் இடை நிறுத்தப்பட்டிருந்தது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். புத்தளம் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை பயிற்றுவித்து வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள முதலாவது ஆடை உற்பத்தி தொழிற்சாலை கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் உதித்து பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு செயலணியின் மூலம் அமலாக்கப்படும் கிராமத்திற்குள் வேலைத்தளம் என்கின்ற திட்டத்தின் கீழ் இந்த தொழிற்சாலை ஸ்தாபிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த், பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்று ஜோஹானஸ்பர்கில் நடைபெற இருக்கிறது. இதில் 2வது இன்னிங்ஸில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி 5 ஓட்டங்களினால் முன்னிலை வகிக்கிறது. இலங்கை வீரர்கள் முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை எடுத்தார்கள். பதிலுக்கு தென்னாப்பிரிக்க அணி 302 ஓட்டங்களை பெற்றது. நேற்று ஆட்டம் இடைநிறுத்தப்பட்ட வேளையில் 2வது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிக் கொண்டிருந்த இலங்கை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ஓட்டங்களை பெற்றிருந்தது. திமுத் கருணாரத்ன ஆட்டமிழக்காமல் 91 ஓட்டங்கள். வர்த்தக செய்தி. இவ்வருடத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் தொடங்கப்பட்ட முதல் நாளில் கொழும்பு பங்குச்சந்தை சிறப்பான வளர்ச்சியினை பதிவு செய்திருக்கிறது. அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 1.78% வளர்ச்சி கண்டு 6,894 புள்ளிகளை அடைந்தது. சுட்டெண்ணும் 1.87 புள்ளிகளினால் அதிகரித்திருந்தது. விற்பனை பொருள்வு 500 கோடி ரூபாவினை தாண்டியிருந்தது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. உக்ரைனிய பயணிகளை அழைத்து வந்த முன்னோடி திட்டத்தின் கீழ் சுற்றுலாத்துறையினை மீள ஆரம்பிக்கும் முயற்சியினை தனியார் சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். கோவிட்-19 தொடர்பான விதிமுறைகளை முறையாக அனுசரித்து சுற்றுலாத்துறையினை முன்னெடுக்க வேண்டும் என்பது முகவர் நிறுவனங்களின் கோரிக்கையாகும்.
இந்த விவரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல அமைப்புகளும் சேர்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கையினை வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, உவா மத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேற்கு, வடமேற்கு, வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது வானிலை அறிக்கையின் மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வருகை. இவ்வருடத்தின் முதல் பாராளுமன்ற அமர்வு இன்று. தேசிய வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு இன்றுடன் 54 வருடங்கள் பூர்த்தி. GCE உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை மார்ச் மாத கடைசியில் விநியோகிக்க நடவடிக்கை. தீவிர கோவிட் தொற்று பரவலுக்கு மத்தியில் பிரிட்டனில் இறுக்கமான கட்டுப்பாடுகள். இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்டின் 3வது நாள் இன்று. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.